ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா பேபியோட மோஷன் பற்றி தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 வீடியோ இதை பற்றி அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பேபியோட மோஷன் பற்றி உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது. நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதை நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபி பிறந்து 15 டேஸ் ஆகுது, 20 டேஸ் ஆகுது. பேபி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மோஷன் போகிறாங்கன்னு கேட்குறீங்க. என்னோட பேபியும் அப்படி தான். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து மோஷன் போயிட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு 7-8 டைம் எல்லாம் போயிருக்கா. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவா. இது நார்மல் தான். பேபி பிறந்து 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் இந்த மாதிரி அடிக்கடி மோஷன் போவாங்க. அடுத்ததா என்ன கேட்குறீங்கன்னா பேபியோட மோஷன் கிரீன் கலரில் போனால் பிரச்சனையான்னு கேட்குறீங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா பேபியோட மோஷன் கிரீன் கலரில் போகும். அது பிரச்சனை இல்லை. இதுவே பேபி மோஷன் போகும்போது அதிகமாக வந்து சளி வெளியாகுது. பேபியோட மோஷன்லேயே பார்த்தீங்கன்னா பிளட்டும் கலந்து வருதுன்னா கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனை தான். அப்படி இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டர் கிட்ட பேபியை கூட்டிகிட்டு போய் காட்டுறது நல்லது. கடைசியாக பார்த்தீங்கன்னா பேபி மோஷன் போக முன்னாடி நல்லா முக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்னோட பேபியும் அடிக்கடி அப்படி தான் போவா. அது நார்மல் தான். அதுக்காக எல்லாம் நீங்கள் பயப்படாதுங்க.